ஆமாம் ஆரம்பிச்சு சரி மேடம் மேடம் தப்பு பண்ணதே மாணவர் தான். அப்புறம் மாணவர் கொடுத்து எப்படி நியாயம் கிடைக்கும்? எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? வருவாய்த்துறை தப்பு பண்ணதே மாணவர் தான். அப்புறம் அங்கேயே அனுப்பிச்சுட்டு எனக்கு எந்த ஒரு நியாயம் கிடைக்கும்? மானூர் வருவாய்த்துறை தான் தப்பு பண்ணி என் இடத்துக்கு லஞ்சம் வாங்கிட்டு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க, லஞ்சம் வாங்கிட்டு அளந்து கொடுத்துருக்காங்கன்னு எழுதியிருக்கேன். மறுபடியும் நீங்கள் அங்கே அனுப்பிச்சு எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? இது அங்கேயே அனுப்பிச்சுட்டு எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? ஒன்று முதலமைச்சருக்கு அனுப்பணும், இல்லைன்னா மாவட்ட வருவாய்த்துறைக்கு அனுப்பணும், இல்லைன்னா கலெக்டர் பார்வைக்கு அனுப்பணும். நீங்கள் மானூருக்கே அனுப்பிச்சிட்டீங்கன்னா எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? தப்பு பண்ணதே அவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கே நீங்கள் அனுப்பிச்சு எனக்கு எந்த ஒரு நியாயம் கிடைக்கும்? இல்லை சார், நான் ஏற்கனவே மனு அவங்ககிட்ட இருக்கு. அவங்ககிட்ட ஏற்கனவே கேளுங்க. இது கவரு தப்பே அவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு அனுப்ப எனக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? கலெக்டருக்கு தான் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரிங்க சார், சரி. இல்லை அங்கே போனால் தீர்வு எப்படி கிடைக்கும் தான் நான் கேட்கணும். இந்த மனுவே ஆர்டிஓ தான் போட்டேன், ஆர்டிஓவுக்கு தான் அந்த மனு போட்டேன். அந்த ஆர்டிஓ போட்ட மனு ஆர்டிஓ போக மானூருக்கு தான் போச்சு. மானூருக்காரங்க எனக்கு ரசீது கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் ரசீது இருக்கு சார். ரசீது இருக்கையில பார்த்தீங்கன்னா அளக்கவே சட்டத்தில் இடம் கிடையாது. அந்த பட்டாவில் வந்து 4 பட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா வருவாய்த்துறைக்கு. வருவாய்த்துறையில் எப்பம்பி அடங்கல் ஏரிசி எதுவுமே இல்லை. வருவாய்த்துறையில் இல்லை, கால் கவனியும் இல்லை. அப்படி உள்ள இடத்துக்கு வருவாய்த்துறை பணத்தை வாங்கிட்டு அளக்குனா காரணம் பணத்தை வாங்கிட்டு அளக்கிறதா இருந்தானே. அதான் சார், கலெக்டர் பார்த்து எடுத்தாருன்னா பரவாயில்ல. மானூர் துறை போச்சுன்னா எனக்கு எப்படி நியாயம் கிடைக்குன்னு நான் கேட்கேன். இந்த துறை மானூர் தான் போகும் எனக்கு தெரியும். சார் கலெக்டர் போடலாம்லான்னு டேரக்டா கலெக்டர் கொடுக்கலாம்லான்னு. இல்லை எனக்கு தீர்வு கிடைக்குமா சார்? இந்த மனுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா போய் எனக்கு சந்தோஷமா கிடைக்குமா? கிடைக்காது நான் சொல்றேன் சார். நான் இதுவே 2வது மனு சார். அந்த இடத்துக்கு ஒரு தீர்வும் இல்லாம தப்பான தீர்வுல போய்கிட்டு இருக்கு. ஆமா மேடம், நீங்க எழுதுன தானே அனுப்புவாங்கன்னு. ஆமா எல்லாம் எனக்கு வந்து கருந்துரு. ஆனால் ஒரே துறையில் இந்த மனு போச்சுன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் துணை மனு இருக்கும். எங்களை மறைச்சிட்டாங்களா? என்ன பொதுவாக என்ன மறைச்சிட்டாங்களா? அந்த மனுவை படித்து பாருங்க, ரொம்ப தெளிவாக நான் விவரமாக சொல்லியிருக்கேன் வருவாய்த்துறைக்கு. அப்படி இருந்துமே மோசடியாக வந்து செய்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மனுவை பாருங்க சார், எவ்வளோ தெளிவாக எழுதி கொடுத்துருக்கோம்னு. ஆமாம் சார், கொடுத்துருக்கேன். அவன் கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அவனுக்கு விசாரணை கொடுத்துருக்கு, நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த விசாரணை நோட்டீஸ் இருக்கையிலே பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரியப்படுத்தாம எனக்கு தகவல் கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம அவங்க அளந்து கொடுத்துட்டாங்க வருவாய்த்துறை. ஏன் தகவல் கொடுக்கல, எனக்கு சொல்லலை. நான் இல்லாத சமயம் பார்த்தீங்கன்னா அளந்து அன்னைக்கே வானம் தோண்டியாச்சு, 2 நாள கட்டி முடிச்சாச்சு. அப்போ இன்னைக்கு என்ன சார் பண்ற சொல்லுங்க. எனக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டுலாம் அவங்க செய்யணும் வருவாய்த்துறையில். அப்படிங்கிற அந்த அரசு மேல எனக்கு எந்த நம்பிக்கை வரும்? நான் யார் நம்பி போராடுறது? சார் நீங்க எழுதி கொடுக்குறீங்க ரைட், நான் உங்களை ஒன்றும் குறை சொல்லலை. ஆனா அது அவங்களுக்கே போனா எப்படி தீர்வு கிடைக்கும்னு நான் சொல்றேன். சரிங்க சார், கொண்டாங்க. இது நாங்கள் வருஷம் பூரா அலையத்தான் சார் செய்யணும். வருஷம் பூரா எங்களுக்கு அலைஞ்ச பொழப்பு தான், எங்களுக்கு தீர்வே கிடைக்காது. கொடுங்க மேடம். சரிங்க மேடம், சரிங்க மேடம், சரிங்க மேடம். ஜெராக்ஸ் எடுத்து வரேன் மேடம். மேல் பக்கம் எடுத்துக்கிறேன்.